வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் இப்போ நடிச்சிருக்கிற கோட் படத்திலிருந்து படத்தோடைய தேர்ட் சிங்கிள்கான ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டு லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் சிங்கிளுடைய டைட்டில் வந்து ஸ்பார்க். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்பார்க் சாங்கை வந்து யார் யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா, விரிஷா பாலு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. யார் லிரிக்ஸ் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை அமரன் தான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ கங்கை அமரன் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த கோட் படத்தில் ஒரு குத்து சாங்க்கு வந்து நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன குத்து சாங் வந்து இந்த ஸ்பார்க் சாங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்கிற அந்த குத்து சாங்கில் தான் த்ரிஷா அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரிஷா அப்பியர் ஆகிற சாங் வந்து இந்த ஸ்பார்க் சாங் கிடையாது. அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு சாங். அந்த சாங்கை மூவி டீம் வந்து கடைசியாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற சாங் எப்படி இருக்க போகுது, இந்த பாட்டும் சரி, பாட்டில் தளபதி விஜயோடைய டான்ஸ் மூவ்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து நாளைக்கு நமக்கு தெரிய வரும். ஆக்டர் சியான் விக்ரம் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் வீரதீர சூரன் பார்ட் 2. இந்த படத்தோடைய செகண்ட் ஷெட்யூல் வந்து தென்காசியில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம், எஸ்ஜே சூர்யா இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. எஸ்ஜே சூர்யா வந்து இந்த படத்தில் ஒரு காப்பா ப்ளே பண்ணுறாரு. அவர் தான் வில்லன் அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்க போகிறதாமே நியூஸ் வந்திருக்கு. சென்னை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வீரதீர சூரன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கலுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அடுத்து சியான் விக்ரம்க்கு ரிலீஸ் ஆக போகிற தங்கலான் படத்திலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கலான் வார் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் கேட்டுட்டீங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆடியோ லான்ச் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிறதுமே நேற்று நைட் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கங்குவா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் 10ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது. மூவி டீம் முன்னாடியே ரிலீஸ் டேட்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கங்குவா படத்தோடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு. அவர் அதை எந்த டோனில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் அடுத்து வரேன். பட் அவர் பேசின விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கங்குவா வந்து சோலோ ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கங்குவா மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ சோலோ ரிலீஸ் தான் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் இப்போ ஞானவேல் ராஜா சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கங்குவா கூட ஏதோ ஒரு பெரிய படம் கிளாஷுக்கு வரப்போகுது. அது மேபி விடாமுயற்சியாக இருக்கலாம், இல்லை வேட்டையனாக இருக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்படி என்ன ப்ரோ அவர் பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஷை பற்றி சோலோ ரிலீஸ் பற்றி பேசும்போது ஞானவேல் ராஜா என்ன சொன்னார்னா, இது எதுவுமே வந்து நம்ம கையில் கிடையாது. கங்குவா பார்ட் 2க்கு இந்த மாதிரி நடக்காது. கங்குவா பார்ட் 2க்கு வந்து யாருமே கிளாஷுக்கு வரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் 100% அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கங்குவா பார்ட் 1 இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற கங்குவா படத்துக்கு மேபி தெரியாமல் யாராவது கிளாஷுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்கிறாருனாலே ஏதோ ஒரு படம் கங்குவா கூட கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா பேசியிருக்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இவருடைய பேச்சில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவா படத்துக்கு வந்து ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் விஜய் மில்டனுடைய இயக்கத்தில் ஆக்டர் விஜய் ஆண்டனி நடித்து இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் மழை பிடிக்காத மனிதன். இந்த படம் நம்ம இன்னும் பார்க்கல. பட் இந்த படத்தை பற்றி இப்போ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய டைரக்டர் விஜய் மில்டன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோவுடைய கதாபாத்திரம்ல வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ ஹீரோ வந்து யார், உண்மையிலேயே அவர் யார், அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, அவருக்கு எதனால் அடிபட்டிருக்கு, இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். இப்படி தான் நான் இந்த கதையை உருவாக்கியிருந்தேன், அவருடைய கேரக்டருமே டிசைன் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ படம் பார்க்கும்போது படத்தோடைய ஆரம்பத்தில் 1 மினிட்டுக்கு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை நான் ஆட் பண்ணலை அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த ஃபுட்டேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட், ஹீரோ கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் எல்லாமே அந்த ஃபுட்டேஜ்லேயே உடஞ்சி போயிடுது. ஹீரோ யார், அவருடைய பேக் ஸ்டோரி என்னன்னு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ ஆரம்பத்திலே இப்படி ரிவீல் பண்ணிட்டா அடுத்து எப்படி இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அந்த ஃபுட்டேஜுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, என்னை கேட்காமலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, படம் பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த 1 மினிட் ஃபுட்டேஜை மறந்துட்டு படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸ் எப்படி அந்த 1 மினிட்டை மறந்துட்டு படம்
பார்ப்பாங்க, ஃபுல்லாக தான் வந்து பார்ப்பாங்க. பட் இவங்க நினச்சா அந்த 1 மினிட் போர்ஷனை வந்து டெலீட் பண்ண முடியும். அது வந்து பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா எதுக்காக படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கே ஒரு டேரக்டர் இப்படி ஒரு வீடியோ போட போறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தை பற்றி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இந்தியன் 2 தியேட்டரில் ஓடி முடிஞ்சு இப்போ அடுத்து ஓடிடியில் வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா இந்தியன் 2 உடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படம் வந்து சுத்தமாக சரியாக போகல, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். இந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ண அந்த ஒரு பெரிய ரேட்டுக்கு இந்த படத்தை எடுத்துக்க முடியாது, ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால இந்தியன் 2 இப்போதைக்கு ஓடிடியில் வராது, கொஞ்சம் டைம் ஆகும், டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்தியன் 2 மட்டும் இல்லாமல் இந்தியன் 3 உடைய ஓடிடி ரைட்ஸுமே வந்து எந்த விலைக்கு போகும்னு தெரியல அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உண்மை கிடையாது, அது வந்து ரூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் 2 வந்து வர ஆகஸ்ட் 9ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் வந்து உண்மையா ரூமரா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 9 நமக்கு தெரிய வரும். ஸோ அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் படம் வந்துருச்சுன்னா ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை தள்ளி போகுது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த படத்தோடைய ரேட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே 120 130 கோடிக்கெலாம் வந்து இந்த படத்தோடைய ரைட்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்து தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. மேபி இந்தியன் 3 உடைய ஓடிடி ரேட் வந்து கம்மியாக வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியன் 2க்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதே அமௌண்ட் கண்டிப்பாக இந்தியன் 3க்கு கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ கோட் பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி விஜய் நடிச்சிருக்கிற இந்த கோட் படம் வந்து செப்டம்பர் 5 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்து கூட இன்னும் 2 தமிழ் படங்கள் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 தமிழ் படங்களா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பழைய அன்ரிலீஸ்ட் தமிழ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதில் ஒரு படம் வந்து புரட்சி தளபதி விஷால் நடிச்சிருக்கிற மதகஜ ராஜா. இந்த படத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டோட கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ கோட்டோட தான் கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரி, இது ஒரு படம். இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானமுடைய சர்வர் சுந்தரம். அந்த படமும் வந்து எப்பயோ எடுத்து முடிச்ச படம், இப்போ வரைக்குமே அன்ரிலீஸ்டு ஃபிலிமாக இருக்குது. அந்த படமும் வந்து கோட்டோட தான் கிளாஷ் ஆக போகுது. அதாவது கோட் 5ஆம் தேதி வருது. இந்த 2 படங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 இல்லைனா 7 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருந்த பழைய தமிழ் படங்கள்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகுது. பிரசாந்தோடைய அந்தகன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அடுத்து மதகஜராஜா, சர்வர் சுந்தரம் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படியே சியான் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம், இன்னொரு பக்கம் நரகாசுரன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இந்த 2 படங்களையும் தியேட்டருக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.